அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான 8ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களே, உங்களின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. நாம் இப்பொழுது இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு இங்கிலீஷ் பாடத்தில் யூனிட் 3ல சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜினியஸ் சயின்டிஸ்ட் என்ற பாடத்தலைப்பில் செக்ஷன் 2 நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிட் 3 செக்ஷன் 2 சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜினியஸ் சயின்டிஸ்ட் செக்ஷன் 2 ஆனது உங்களுடைய இங்கிலீஷ் புத்தகத்தில் பேஜ் நம்பர் 67 to 69 வரைக்கும் இருக்கு. செக்ஷன் 2ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது என்பதை பற்றி ஒரு சிறிய கருத்துக்களை பார்த்துட்டு நம்ம அந்த செக்ஷன் 2 பாடத்துக்குள்ள போகலாம். சரிதானா? 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டைம் 1 யூனிட் 3 ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜினியஸ் சயின்டிஸ்ட் பேஜ் நம்பர் 67 to 69 செக்ஷன் 2. இவர் சர் ஐசக் நியூட்டன் ஒரு பெரிய விஞ்ஞானி. அவருடைய இளமை கால வாழ்க்கையை நம்ம என்ன செக்ஷன் 1ல பார்த்துருந்தோம். இப்போ அவருடைய செக்ஷன் 2ல அவருடைய கண்டுபிடிப்புகளை பற்றி, அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, அவருடைய கண்டுபிடிப்புகள், அதை பற்றி நம்ம டிஸ்கவரி, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சர் ஐசக் நியூட்டன் என்பவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, விண்வெளியில் உள்ள பொருட்கள், விண்வெளியில் உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள், இவைகள் எவ்வாறு இயங்குகின்றன, எவ்வாறு ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன என்பதை பற்றி சொன்னார். நம்முடைய கோள்கள், நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள், அதை தாண்டி விண்வெளியில் என்ன நட்சத்திரங்கள் இருக்கு, அது எவ்வாறு ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்கின்றன என்பதை பற்றி கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு சமன்பாட்டின் மூலமாக சொன்னார். அதுக்கடுத்து சூரிய ஒளி இருக்கிற சன்லைட்டு, அதை 7 நிறங்களாக பிரித்து காமிச்சார். கண்ணாடி ஒளியிடல் மூலமாக 7 நிறங்களாக பிரித்து காமிச்சார். சூரிய ஒளி எப்படி இருக்கு, நம்மளுக்கு என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கும். ஆனால் உண்மையிலே பார்க்கறதுக்கு தான் அது வெள்ளை கலராக இருக்குது. ஆனால் உண்மையிலே அது 7 நிறங்களுடைய கலவை, விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க. 7 நிறங்களுடைய கலவைக்கு பேர் என்னவர் அப்படின்னா சூரிய ஒளி. அதை 7 நிறங்களாக, 7 சூரிய ஒளி 7 நிறங்களை கொண்டது என்று சொன்னவர் முதல்ல யார் அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன் தான். அடுத்தது இந்த கிராவிட்டி சமன்பாடு, இரு அண்டத்தில் உள்ள இருவேறு பொருட்கள் ஒன்றை ஒன்று எவ்வாறு ஈர்த்துக்கொள்ளும் என்பதை பற்றி சமன்பாடு கண்டுபிடித்தவரும் யார் தான்? சர் ஐசக் நியூட்டன் தான். இப்போ உதாரணமா சூரியன் இது, அப்புறம் முதல் கோள், 2வது கோள், 3வது கோள் பூமி, அடுத்து செவ்வாய், அடுத்து வியாழன், ஒவ்வொன்றும் எப்படி எப்படி எடுத்துக்கிறது, மெர்க்குரி, புதன், ஒவ்வொன்றும் எப்படி எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற சமன்பாடை கண்டுபிடிச்சு அவர் தான். முதல்ல புவியீர்ப்பு விசை ஆப்பிள் மரத்துக்கு கீழே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஆப்பிள் மரம் ஆப்பிள் மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் அவருடைய தலைக்கு மேலே விழுது. அது ஏன் கீழே விழணும், அது ஏன் மேலே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி ஈடுபடும்போது பூமி அந்த ஆப்பிளை கீழ் நோக்கி இழுக்குது அப்படிங்கிற புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன் தான். தன்னுடைய தொலைநோக்கி மூலமாக வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை கண்டுபிடிச்ச, நட்சத்திரங்களை பார்த்து அதன் மூலமாக நிறைய வானவியல் ஆராய்ச்சி பண்ணதும் சர் ஐசக் நியூட்டன் தான். சூரிய ஒளியை 7 கதிராக பிரிச்சு அறிஞ்சிடும், 7 நிறங்களை பிரிச்சு அறிஞ்சிடும்ல, அது இந்த படம். அடுத்தது சர் ஐசக் நியூட்டன் 3 விதிகளை, இயக்கவியல் விதிகளை கண்டுபிடிச்சிருந்தார். அதுல கடைசி விதினா ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு. இப்போ இந்த இதுல காத்து முன்னோக்கி போது அவர் பின்னோக்கி, அந்த பையன் பின்னோக்கி போறார். ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை, எவ்வொரு ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லி தன்னுடைய 3rd லா ஆஃப் மோஷன்ல சொல்லியிருந்தார். நியூட்டனுடைய 3வது இயக்கவியல் விதி. இப்போ அதே மாதிரி தான் இந்த ராக்கெட்டு. இந்த ராக்கெட்டினுடைய புகை கீழ் நோக்கி வெளியே வருது. ராக்கெட் எங்கே போகுது அப்படின்னா மேல் நோக்கி போகுது. அப்போ ராக்கெட்டில் உள்ள எரிபொருள் எரிஞ்சு அந்த புகையானது கீழ் நோக்கி வரும்போது அந்த ராக்கெட்டாக எங்கே போகும், மேலே போகும். இந்த இத்தகைய சிறந்த கண்டுபிடிப்புகளை சர் ஐசக் நியூட்டன் தான் என்ன செஞ்சாரு, நிறைவேற்றினாரு. அது எப்படி ஒவ்வொன்றா, அது எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒவ்வொன்றா என்ன செய்யலாம், பார்க்கலாம். செக்ஷன் 2 ரீடிங். இப்போ சர் ஐசக் நியூட்டனுடைய கூட படிச்ச அவங்களுடைய நண்பர்கள் அந்த விண்டு மில்லை பார்க்குறாங்க. எந்த விண்டு மில்லு ஞாபகம் இருக்கா? எந்த விண்டு மில்லுப்பா? அவர் உருவாக்குன விண்டு மில் இருக்குல்ல, அந்த விண்டு மில்லை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்றாங்க, ஐசக்ஸ் பிளேமேட்ஸ் வேர் என்சாண்டட் வித் ஹிஸ் நியூ விண்டு மில். என்சாண்டன்ஸ்னா ஆச்சரியத்தோட பார்க்குறது, சந்தோஷத்தோட பார்க்குறது. ஐசக் பிளேமேட்ஸ் வேர் என்சாண்டட் வித் ஹிஸ் நியூ மில். அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. எதை? அந்த விண்டு மில், அவர் தயாரிச்ச, அவர் உருவாக்குன அந்த காற்றாலையை எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. யாரு? ஐசக்குடைய கூட்டாளிகள்.
அவங்களுடைய ஐசக் நியூட்டனுடைய கூட்டாளிகள் வந்து ஐசக் உருவாக்குன அந்த விண்டு மில்ல ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. they thought, அவங்க நினைச்சாங்க, they thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the whole world. தன்னுடைய நண்பு உருவாக்குன அந்த விண்டு மில்ல பார்த்த உடனே அவங்க நினைச்சாங்க, they thought that nothing so pretty, உலகத்துல எதுவுமே அழகா இல்லை, அண்ட் so wonderful, எதுவுமே அழகா இல்லை, ரொம்ப கவர்ச்சிகரமா இல்லை, had ever been so pretty, ரொம்ப கவர்ச்சிகரமா இல்லை, அண்ட் wonderful, அழகா இல்லை, and ever been seen in the whole world. நம்ம உலகத்துல இந்த என்னுடைய நண்பன் உருவாக்குற இந்த விண்டு மில்லை தவிர வேறு எதுவுமே அழகா இல்லை அப்படின்னு யார் சொன்னா? ஐசக் பிளேமேட்ஸ் நினைச்சாங்க. சரியா? அந்த விண்டு மில் வந்து அவருடைய கைவண்ணத்துல அவ்வளோ அழகா உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அதுல ஒரு ஆள் சொன்னாரு, பட் ஐசக், ஆனா ஐசக்கு அப்படின்னு சொல்றாரு, செட் ஒன் ஆஃப் தம், அதுல ஒரு ஆள் சொல்றாரு, பட் ஐசக் செட் ஒன் ஆஃப் தம், யூ ஹாவ் ஃபர்காட்டன் ஒன் திங், நீ ஒன்ன மறந்துட்ட அப்படிங்கிறார். யார் சொல்றா? ஐசக்கோட கூட்டாளிகள்ல ஒரு ஆளு சொல்றாரு, பட் ஐசக் செட் ஒன் ஆஃப் தம், ஒரு ஆள் சொன்னாரு, யூ ஹாவ் ஃபர்காட்டன் ஒன் திங், நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. அது என்ன விஷயம் அப்படின்னா, நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, அது என்ன விஷயம்? தட் பிலாங்ஸ் டு எ மில். நீ விண்டு மில்ல உருவாக்கியிருக்கீல்ல, அந்த விண்டு மில்லு, இது ஓகே, இது அழகா இருக்கு, சிறந்ததா இருக்கு, நல்லா இருக்கு, உலகத்துல இதை விட சிறந்தது எங்க கூட்டாளி உருவாக்குன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொன்னவங்க இல்ல ஒரு ஆள் சொல்றாரு, பட் ஐசக் செட் ஒன் ஆஃப் தம், யூ ஹாவ் ஃபர்காட்டன் ஒன் திங் தட் பிலாங்ஸ் டு எ மில். இந்த மில்லுக்கு சொந்தமான ஒன்றை நீ மறந்துட்ட. காத்தாடிலாம் ரெக்க உருவாக்கியிருக்காரு, அந்த ஹாப்பர் இருக்கு, அதுல அது உள்ள போட்டோன்னா கோதுமை எஞ்சியும் மாவா திரிச்சு கொண்டு வந்துடும், பேஸ்மெண்ட் எல்லாம் இருக்கு, எல்லாம் அந்த விண்டு மில்லுக்குள்ள என்ன இருக்குமோ அந்த மெக்கானிசத்தை அப்படியே உருவாக்கி இருந்தாரு. அதை எல்லாரும் பாராட்டுறாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதுல ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, பட் ஐசக் செட் ஒன் ஆஃப் தம், யூ ஹேவ் ஃபர்காட்டன் ஒன் திங் தட் பிலாங்ஸ் டு எ மில். இந்த மில்லுக்கு சொந்தமான ஒன்றை நீ மறந்துட்ட. ஃபர்காட்டன்னா மறந்துட்ட, நீ மறந்துட்ட. ஒன் திங்னா ஒரு பொருளை மறந்துட்ட. ஒன்னு ஐசக் கேட்காரு, வாட் இஸ் தட், அது என்ன? ஆஸ்க்டு ஐசக். ஐசக் என்ன கேட்டார் அப்படின்னா, வாட் இஸ் தட், நான் ஒன்னு மறந்துட்டேன்னு சொல்றிய, அது என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஃபார் ஹி சப்போஸ்ட் தட் ஃப்ரம் த ரூஃப் ஆஃப் த மில் டு இட்ஸ் ஃபவுண்டேஷன் ஹி ஹேட் ஃபர்காட்டன் நத்திங். ஆனா அவர் நினைக்கிறாரு, வாட் இஸ் தட், அது என்னப்பா, நான் ஒன்னு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றிய, அது என்னன்னு கேட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு, அந்த மில்லில் உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்காரு, அடி வரைக்கும் பார்க்காரு, எல்லாத்தையும் ஒண்ணுன்னா பார்த்து வர்றாரு. அப்படி ஒன்றும் மறந்த மாதிரி அவருக்கு தெரியல. வாட் இஸ் தட் ஆஸ்க்டு ஐசக் ஃபார் ஹி சப்போஸ் தட் ஃப்ரம் த ரூஃப் ஆஃப் த மில், மேல இருந்து டு இஸ் ஃபவுண்டேஷன், அடி வரைக்கும் பார்த்தாரு. ஹி ஹேட் ஃபர்காட்டன் நத்திங். அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒன்னையும் மறக்கல, எல்லாத்தையும் கரெக்டாக தான் உருவாக்கியிருக்க. மில் நல்ல செயல்படுது, கோதுமை போட்டால் என்ன வீட்டை போட்டால் என்ன வருது, மாவு வருது, ஃப்ளோர் வருதுன்னு அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. அவர் மேல இருந்துக்கிட்டு வரைக்கும் பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லையே, நான் எதுவும் மறக்கலைங்கிறார். உடனே அந்த ஃப்ரெண்டு கேட்கிறாரு, நீ ஒன்னையும் மறக்கலையா? மறக்கல, நான் ஐ ஹேட் ஃபர்காட்டன் நத்திங், ஒன்னையும் மறக்கலைங்கிறார். யாரு? ஐசக் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஒய், ஏன், வேர் இஸ் த மில்லர்? மில்லர்னா யார் அப்படின்னா, அந்த மாவு திரிக்கக்கூடிய அந்த மிஷினுக்கு பக்கத்துல அந்த வீட்டை வாங்கி போடுவார்ல, அந்த கோதுமை அரிசி இதெல்லாம் வாங்கி போடுவார்ல, மிளகா வத்தல் இதெல்லாம் திரிக்க போறோமோ அதெல்லாம் வாங்கி போடுவார்ல, அவருக்கு பேர் என்ன வரும் அப்படின்னா மில்லர். ஆலைக்கு சொந்தக்காரர். மில்னா ஆலை. இப்ப மில்லர்னா யாரு? ஆலையில உள்ள வேலைக்காரருக்கு பேர் மில்லர்னு சொல்லுவாங்க. அப்போ வேர் இஸ் த மில்லர்? அப்போ விண்டு மில் இருக்கு, அந்த விண்டு மில்லுல அதுக்கு பக்கத்துல உள்ள ஆலை எங்க? மில்லரை காணாம அப்படின்னு கேட்காரு. ஒய், வெர் இஸ் த மில்லர்? செட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அப்ப இந்த ஐசக்கு தெரியுது, அவர் ஃப்ரெண்டு கேட்டாரு, ஏன்பா மில்லர் எங்க, நீ ஒண்ணுமே மறக்கலைங்கிற, அப்ப மில்லர் எங்கன்னு கேட்ட உடனே, ஒய் வெர் இஸ் த மில்லர் செட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அப்ப கேட்ட உடனே அவர் சொல்றாரு, யாவது, தட் இஸ் ட்ரூ, கரெக்ட், நீ சொன்னது சரிதான், ஐ மஸ்ட் லுக் அவுட் ஃபார் ஒன், நான் ஒரு மில்லரை தேடணும், அந்த பொம்மையை தேடணும், செட் ஐசக் அப்படிங்கிறார். நான் அதை உருவாக்க போறேன். அண்ட் ஹி செட் ஹிம்செல்ஃப் டு கன்சிடர் ஹவு த டிஃபிஷியன்சி should be supplied. And he set himself to consider how the deficiency should be supplied. சரிதானா?
இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ சொன்னது உண்மைதான், நான் அந்த அந்த மாதிரி ஒரு பொம்மையை தேடி அதுக்கு பக்கத்துல வைக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹவு அண்ட் ஹி செட் ஹிம்செல்ஃப் டு கன்சிடர் ஹவு த டெஃபிஷியன்சி ஷுட் பி சப்ளைட். இப்போ இந்த விண்டு மில்ல யார் இல்ல, எது பற்றாக்குறையா இருக்கு, அந்த மில்லர் பற்றாக்குறை, அந்த பொம்மைய எவ்வாறு செய்வது என்பதை என்ன செய்றாரு, டெஃபிஷியன்சி ஷுட் பி சப்ளைட், அதை எவ்வாறு கொண்டு வர்றது என்பதை பத்தி என்ன செய்றாரு, சிந்திக்கிறார். யாரு? சர் ஐசக் நியூட்டன். He might easily have made miniature figure of a man. அவரால அவரால ஒரு சின்ன மனுஷனை உருவாக்கிற முடியும், பொம்மையை உருவாக்கிற முடியும். அந்த அளவுக்கு அவர் திறமை பண்ண. ஏன்னா அவரு அந்த கடிகாரத்திலே என்ன செஞ்சாரு, டான்சிங் டாய் உள்ள பொம்மையை கடிகாரத்தை உருவாக்கியிருந்தார். ஒவ்வொரு மணி அடிக்கும் போது அந்த பொம்மைகள் என்ன செய்யும், டான்ஸ் ஆடும். இதை மினியேச்சர், சின்ன சின்ன உருவம். இந்த மாதிரி பாருங்க, சின்ன பொம்மை இருக்கா, சின்ன சைக்கிள், இதுக்கு பேர் தான் மினியேச்சர்னு பேர். He might easily have made the miniature figure of a man. ஒரு மனுஷனுடைய சிறிய உருவத்தை, பொம்மையை உருவாக்க அவரால் முடியும். யாரால? ஐசக் நியூட்டனால. பட் then it would not have been able to move about and perform the duties of a miller. அவரால ஒரு பொம்மையை உருவாக்கிட முடியும். ஆனா அந்த உருவாக்கக்கூடிய பொம்மையானது, அந்த விண்டு மில்ல வேலை பார்க்குறாருல அந்த மில்லர், அவர் என்ன செய்வாரு, அந்த வீட்டை வாங்கி அந்த கோதுமையை வாங்கி அதுக்குள்ள போடுவார், அதை தள்ளி விடுவார். அப்போ அந்த ஏக்கம் எல்லாம் மில்லர் என்ன, ஒரிஜினல் மனுஷன் எப்படிலாம் அந்த மில்ல வேலை பார்ப்பானோ அந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னு நினைக்க இவரால சிம்பிளாக he might easily have made miniature figure of a man. ஒரு சின்ன பொம்மை, மனுஷ வடிவுள்ள பொம்மை அவரால் உருவாக்கிட முடியும். ஆனா ஐன்ஸ்டீன் எப்படி திங்க் பண்றாருன்னா, பட் தென் இட் வுட் நாட் ஹாவ் பீன் ஏபிள் டு மூவ் அபவுட். அது சும்மா நகர்ந்தா மட்டும் போதாது, அப்படி அவர் விரும்பல. அண்ட் பெர்ஃபார்ம் டியூட்டிஸ் ஆஃப் எ மில்லர். உண்மையிலேயே ஒரு மில்லில் ஒரு வேலை பார்க்குற அந்த மில்லர் என்னென்ன செய்வாரோ, என்னென்ன வேலை செய்வாரோ அதெல்லாம் அந்த பொம்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். யாரு? ஐசக் நியூட்டன். பட் பெர்ஹாப்ஸ் some two-legged millers are quite as dishonest as this small quadruped. But perhaps some two-legged millers are quite as dishonest as this small quadruped. நாம உருவாக்கக்கூடிய ஒரு சாதாரண 2 கால் உடைய அந்த பொம்மையானது, இப்படி வெறும் பொம்மையை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, அது அந்த ஒரிஜினல் விண்டு மில்லுக்கு அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அதுக்கு மரியாதை செய்து ஆகாது. அந்த ஒரிஜினல் விண்டு மில்லு, அவர் உருவாக்குன விண்டு மில்லு எப்படிப்பட்டது, அதுல வீட்டு போட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா மாவா வந்துடும். அப்போ நாம உருவாக்கக்கூடிய பொம்மை வந்து உண்மையிலேயே விண்டு மில்லருடைய டியூட்டியை அது பார்க்கணும். ஆனா நம்ம சாதாரணமா ஒரு பொம்மையை வச்சோம்னா அதுக்கு அவமரியாதை, நம்ம தயாரிச்ச விண்டு மில்லுக்கு அவமரியாதை நினைக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன். அந்த பொம்மை வெறும் பொம்மையா இருக்கக்கூடாது, அதுக்கு அந்த விண்டு மில்லில் அந்த மில்லர் என்ன செய்வாரோ அந்த டியூட்டி ஃபுல்லா அதை செய்யணும்னு நினைச்சாள். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ள ஆள் யார் அப்படின்னா நம்முடைய விஞ்ஞானியாகிய ஐசக் நியூட்டன். அஸ் ஐசக் க்ரூ ஓல்டர், அவருக்கு வயசாக அவர் பெரிய ஆளா, சின்ன பையன்ல இருந்து கொஞ்சம் பெரிய பையனா மாறாரு. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் he had far more important matters in his mind than the manufacture of toys like the little windmill. அப்போ அவருக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம், கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் அவர் நினைக்கிறாரு, it was found that he had far more important as Isaac grew older as Isaac grew older, it was found that he had far more important matters in his mind. அப்ப அவர் நினைக்கிறாரு, நாம நிறைய நல்ல விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் தென் த மேனுஃபேக்சர் ஆஃப் டாய்ஸ், பொம்மைகளை உருவாக்க விடவும், லைக் த லிட்டில் விண்டு மில், நம்ம உருவாக்குற சின்ன விண்டு மில்லை விடவும், பொம்மைகளை உருவாக்குறதை விடவும், கடிகாரத்தை உருவாக்குறதை விட, நீர் கடிகாரத்தை உருவாக்குறதும் இன்னும் சிறந்த முக்கியமான விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்முடைய மூளையால அப்படின்னு நினைச்சாரு. நம்முடைய மைண்டால நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிக்கணும்னு அவர் என்ன செய்யறாரு, நினைக்க ஆரம்பிக்கிறார். எப்போ அவர் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் பெரிய பையனா வாழ்ந்ததுக்கு அப்புறம்
இட் வாஸ் ஃபவுண்ட் தட் he had far more important matter. நிறைய அதிகமான முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிக்கணும். எதை விட? டாய்ஸ் பொம்மைகளை உருவாக்க விடவும், விண்டுமில்லை உருவாக்குறத விடவும் வேற முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறார். ஆல் டே, எல்லா நாளும், ஆல் டே லாங், இட் இஃப் லெஃப்ட் டு ஹிம்செல்ஃப், இஃப் லெஃப்ட் டு ஹிம்செல்ஃப், he was either absorbed in thought or engaged in some book of mathematics or natural philosophy. ஒவ்வொரு நாளுமே அவர் என்ன செய்வாருன்னா, தனக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி செய்வாரு, ஒரு எண்ணங்களை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பார், நினைச்சுக்கிட்டு இருப்பார். ஆர் என்கேஜ் சம் புக் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், கணித புத்தகங்களை அவர் உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருப்பார், அதை உட்கார்ந்து படித்து பார்த்துக்கிட்டு இருப்பார், அதில் உள்ள விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டு இருப்பார். ஆர் நேச்சுரல் பிலாசபி, தத்துவங்கள் சம்பந்தப்பட்ட புக்குகளை படிச்சுக்கிட்டு இருப்பார், அதை பற்றி சிந்திக்கிட்டு இருப்பார். அது அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒன்று எய்தர் அப்சார்ப்டு தாட், எண்ணங்களை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு, சம் மேத்தமெட்டிக்ஸ் புக்கை படிச்சுட்டு இருப்பாரு, இயற்கை விதிகளை, இயற்கை தத்துவங்களை படிச்சுக்கிட்டு இருப்பார். எப்போ? பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம். அப்படி பெரிய பையனான ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது நட்சத்திரங்களை என்ன செய்யறாரு அப்படின்னா, டெலிஸ்கோப் வச்சு பார்க்குறாரு. ஒவ்வொரு நட்சத்திரங்களா பார்த்து இது எப்படி இயங்குது, அவைகளை எவ்வாறு ஒன்றை ஈர்த்து கொள்ளுங்கிறத பார்க்குறாரு. அதுதான் பின்னாடி வரும். அட் நைட், இரவில், ஐ திங்க் இட் இஸ் ப்ராபபிள் ஹி லுக்ட் அப் வித் ரிவரன்சியல் கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டினா ஆர்வம், கியூரியாசிட்டினா என்னதுப்பா? ஆர்வம். அவரு அப்போ ஒவ்வொரு நாள் இரவிலையும் அவர் என்ன செய்வார்னா, ரொம்ப முக்கியமாக ஆர்வத்தோட, அதாவது ரிவரன்சியல்னா பெரும் மரியாதைக்குரிய, பயபக்தியோட அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப கவனமாக ஆர்வத்தோட என்ன செய்யறாரு? டு த ஸ்டார்ஸ், எதை பார்க்கிறாரு? நட்சத்திரங்களை பார்க்கிறார். லுக்ட் அப் அட் நைட், ஐ திங்க் இட் ப்ராபபிள் ஹி லுக்ட் அப் வித் ரிவரன்சியல் கியூரியாசிட்டி டு த ஸ்டார்ஸ். நட்சத்திரங்களை ரொம்ப ஆர்வத்தோட பார்க்கிறார். அண்ட் wondered whether they were worlds like our own and how great was their distance. And wonder, அவர் ஆச்சரியப்பட, and wondered whether they were worlds, அது அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதெல்லாம் நம்மளை போன்ற உலகங்கள் தான், லைக் அவர் ஓன், நம்மை போன்ற உலகங்கள் தான். அண்ட் how great was their distance, அதனுடைய தூரங்கள் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்னு என்ன செய்யறாரு? அவர் ஆச்சரியப்படுறார். ஃப்ரம் த எர்த், நம்ம பூமியில இருந்து அதனுடைய தூரம் வந்து ரொம்ப தூரம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? ஆச்சரியப்படுறார். அண்ட் வாட் வாஸ் த பவர் தட் கெப்ட் தம் இன் தேர் கோர்சஸ், அவைகள் வந்து தன்னுடைய வட்டப்பாதைகளை சுத்திட்டு வருது. அந்த வட்டப்பாதையில சுத்திட்டு வரக்கூடிய அந்த கோள்கள், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு சக்திக்கு கட்டுப்பட்டு என்ன செய்யுது? இந்த பவர் ஒரு சக்தி கட்டுப்பட்டு அந்த வட்டப்பாதையிலேயே என்ன செய்யுது? சுத்திக்கிட்டு வருது. அது என்ன சக்தி, அந்த பவர் என்ன என்பதை பத்தி இவர் என்ன செய்யறாரு? ஆச்சரியப்படுறார். மேலே திரும்ப கவனிங்க. அண்ட் ஒண்டர் வெதர் they were worlds, அந்த நட்சத்திரங்கள்லாம் நம்மளை போன்று உலகங்கள், லைக் அவர் ஓன், நம்மளை போன்று உலகங்கள் தான். அண்ட் ஹவ் கிரேட் வாஸ் தேர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த், டிஸ்டன்ஸ்னா தூரம், ஃப்ரம் த எர்த், நம்ம பூமியில இருந்து அது எவ்வளவு தூரம். அண்ட் வாட் வாஸ் த பவர் தட் கெப்ட் தம் இன் தேர் கோர்சஸ், அதனுடைய பாதைகள்ல இருந்து விலகாம எந்த சக்தி அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு என்பதை பத்தி அவர் என்ன செய்யறாரு? ஆராய்ச்சி பண்றார். இப்போ அந்த பாதைகள் அது நம்ம பூமியில இருந்து எவ்வளவு தூரம் சொல்லி ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்க்கலாம். சரிதானா? இப்போ பூமியில இருந்து இப்ப திரும்ப பார்ப்போம். பூமியில இருந்து ப்ளூட்டோடைய தூரம், அதுக்கப்புறம் பூமியில இருந்து சந்திரனுடைய தூரம், பூமியில இருந்து மெர்க்குரியோட தூரம் 4900 கிலோமீட்டர், அப்புறம் வந்து பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்தினுடைய தூரம் 6800,
பூமியிலிருந்து வீனஸ் 12,000 கிலோமீட்டர். அப்புறம் பூமி சூரியனிலிருந்து 13,000 கிலோமீட்டர். அப்புறம் 30,000 கிலோமீட்டர் கெப்லர். அடுத்து நெப்டியூன், அடுத்து யுரேனஸ், அடுத்து சனி கிரகம். இப்படி ஒவ்வொரு தூரமா போக போக தூரம் கூடிக்கிட்டே போகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, அப்படி போய்கிட்டே இருக்கு. இது சூரியனுக்கு பக்கத்துல இன்னொரு நட்சத்திரம். இப்படி போனோம்னா தூரங்கள் கூடிக்கிட்டே போகுது. நிறைய நட்சத்திரங்கள், நிறைய நட்சத்திர கூட்டங்கள் நம்மகிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி 1000 லைட் இயர்ஸ். 1000 லைட் இயர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒளியானது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போகும். ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு. அது 1000 வருஷமா எவ்வளவு தூரம் வேகத்துல போய் எந்த இடத்த போய் சேருதோ அந்த தூரம் இருக்கு இந்த டேரண்டுலா நெபுலா. இப்படி ஒவ்வொன்றும் பல பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இல்லை, கோடிக்கணக்கான இல்லை, லைட் இயர்ஸ் சொல்லி ஒரு புதிய வார்த்தையை சொல்லலாம். லைட் இயர்ஸ்னா ஒளியானது ஒரு வருடத்திற்கு எவ்வளவு தூரம் போகுமோ அதுக்கு பேர் லைட் இயர்ஸ். அவ்வளவு தூரம் உள்ளது ஒவ்வொரு நட்சத்திரமும், ஒவ்வொரு கேலக்சி உடையது. சரியா? இப்ப நம்ம அடுத்தது நம்ம இதுக்கு போவோம். இது பூமியிலிருந்து ஒவ்வொரு கோள்களும், சூரியன்ல இருந்து ஒவ்வொரு கோள்களும், ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்த்தோம். சரி, அடுத்தது இது சூரியன், இது மெர்க்குரி, இது வீனஸ், இது எர்த்து, இது மார்ஸ், இது ஜூபிட்டர், இது சாத்தான், யுரேனஸ், நெப்டியூன். ஒவ்வொரு கோளும் எப்படி இருக்கு? Perhaps even so early in life, Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all these questions. Perhaps even so early in life, தன்னுடைய இளம் வயசிலேயே ஐசக் நியூட்டன் felt a presentiment, அவருக்கு உள்ளுணர்வு ஒன்று இருந்துச்சு, தனக்கு உள்ளுணர்வு இருப்பதாக அவர் உணர்ந்தார். என்ன உள்ளுணர்வு அப்படின்னா, that he should be able, தன்னால முடியும், hereafter to answer all these questions. இந்த கோள்கள், இந்த நட்சத்திரங்கள் எப்படி சுத்துது, அவர்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை என்ன, அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் தன்னால பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற உள்ளுணர்வு அவர் என்ன செஞ்சாரு, உணர்ந்தாரு. அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இருந்துச்சு. when Isaac was 14 years old, அவருக்கு 14 வயசு ஆகும்போது, his mother's second husband being now dead, அவர் அம்மா வந்து 2ஆம் கல்யாணம் முடிச்சாங்கல்ல, அவரு இறந்து போயிட்டார். she visited her son leave school. அவர் 2வது வீட்டுக்காரர் இறந்த உடனே she visited, அந்த அம்மா ஐசக்கோட அம்மா விரும்பினாங்க, நீ பள்ளிக்கூடத்தை விட்டு நின்று son leave school and assist her in managing the farm at Woolsthorpe. அவருடைய சொந்த கிராமமான வூல்ஸ்த்ரோப்ல அந்த அம்மாவுக்கு, ஐசக் நியூட்டனோட அம்மாவுக்கு ஒரு ஃபார்ம், விவசாய நிலம் இருக்கு, அதுல வந்து என்னோட சேர்ந்து வேலை பாரு. அண்ட் அசிஸ்டர் இன் மேனேஜிங் த ஃபார்ம் அட் வூல்ஸ்த்ரோப். வூல்ஸ்த்ரோப்ல உள்ள ஃபார்ம்ல விவசாய நிலத்துல என்னோட வந்து கூட சேர்ந்து வேலை பாரு. அதனால பள்ளிக்கூடத்தை விட்டு நின்று, ஷி விசிட் சன் லீவ் ஸ்கூல், பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுன்னு சொன்னாங்க. எதனால நின்றுன்னு சொன்னாங்க? அவங்களோட 2வது அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. அதனால இது அவங்களுடைய ஃபார்ம்னு வச்சுக்கிட்டோமா. இந்த ஃபார்ம்ல தான், ஃபார்ம்னா எனது விவசாய நிலம், இந்த ஃபார்ம்ல வந்து வேலை பாருன்னு சொல்லாங்க. ஆனா பட் இஸ் மைண்ட், ஆனா அவருடைய மனசு வந்து என்ன சொல்ல, சோ பெண்ட் ஆன் பிகம் ஏ ஸ்காலர், ஒரு பெரிய அறிவாளி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. நல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கனால அவர் அந்த விவசாய நிலத்துல வேலை பார்க்க செட் ஆகலை. அதனால that his mother sent him back to school. அவ அம்மா வந்து, சரி நீ விவசாய வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ எங்க போயிரு, ஸ்கூலுக்கே போயிரு. that his mother sent him back to school, ஸ்கூலுக்கு போயிரு. அண்ட் ஆஃப்டர்வேர்ட்ஸ், அதுக்கு பிறகு அவர் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம், ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம், அண்ட் ஆஃப்டர்வேர்ட்ஸ் அதுக்கு பிறகு டு த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க போயிட்டார்.
அப்போ முதல்ல அவன் அம்மா வந்து அவள் அப்பா ரெண்டாவது அப்பா இறந்து போனதுக்கப்புறம் விவசாய நிலத்துக்கு வா, என் கூட சேர்ந்து வேலை பாருன்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அவர் வந்து அவருடைய நாட்டு எண்ணம் எல்லாம் எங்கே இருந்துச்சு, படிப்பில் இருந்ததுனால நிறைய கண்டுபிடிக்கணும், நிறைய பெரிய அறிவாளி ஆகணும், மேதை ஆகணுங்கிற எண்ணம் இருந்ததுனால அவர் அம்மா வந்து அவர் ஐசக் நியூட்டனை நீ என்ன செய்யப்பா, சரி பழையபடி தட் ஹிஸ் மதர் சென்ட் ஹிம் பேக் டு ஸ்கூலுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் டு த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்லையும் சேர்த்து விட்டாங்க. இதுதான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி உலகத்தில் தலை சிறந்த யூனிவர்சிட்டிகள் இது ஒன்று, தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் இது ஒன்று. இது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முத்திரை. ரொம்ப முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். நிறைய விஞ்ஞானிகள் அறிவாளிகள்லாம் இந்த யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அதுக்கு பேர். சரியா? அது இங்கிலாந்து நாடு, இங்கிலாந்து நாட்டில் இருக்கு. He was the first that found out the nature of light. அவர் தான் முதல்ல ஒளியினுடைய இயற்கை தன்மையை, இயல்பு தன்மையை முதல்ல கண்டுபிடிச்சது அவர். ஒளி எதனால உருவானது, சூரிய ஒளி என்பது எதனால உருவானது. He was the first that found out the nature of light. ஒளியினுடைய இயல்பு தன்மையை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா ஐசக் நியூட்டன் தான். ஃபார் பிஃபோர் ஹிஸ் டே nobody could tell what the sunshine was composed of. For before his day nobody could tell what the sunshine was composed of until then. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அதை பத்தி சொன்னதில்லை. இதை பத்தி அந்த சூரிய ஒளி வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, எதனால இணைக்கப்பட்டிருக்கு என்பதை பத்தி யாருமே என்ன செய்யல, சொல்லலை. அப்போ ஒரு சன்லைட்டை, வெள்ளை கலர் சன்லைட்டை, ஒயிட் சன்லைட்டை ஒரு கண்ணாடி பிரிசத்துக்குள்ள, முக்கோண பட்டத்துக்குள்ள நுழைச்சோம் அப்படின்னா அது 7 கலரா பிரியும். ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட் அப்படிங்கிற 7 கலரா பிரியும். அதுக்கு பேர் என்ன பேரு, இந்த முதல் எழுத்து சேர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கலர்ல உள்ள முதல் எழுத்து இருக்குல்லப்பா, அந்த முதல் எழுத்து எடுத்துக்கிட்டு இந்த VIBGYOR விப்ஜிஆர். விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூரிய ஒளிக்கு வெள்ளை கலரு 7 நிறங்களா எப்படி பிரிக்கப்படுங்கிற முதல்ல உள்ள ஒரு சிறந்த அறிவியல் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன் தான். அவர் தன்னுடைய ஆராய்ச்சி கூறத்துல இந்த மாதிரி கண்ணாடி பிரிச்சத்தை வச்சு சூரிய ஒளியை என்ன செஞ்சார், 7 பிரிவா 7 கலரா பிரிச்சு காமிச்சார். முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அது. சரிதானா? இப்போ இந்த அதாவது நியூட்டன் கண்டுபிடிச்ச ஒளியினுடைய கலர் கலவைகள், ஒளி வந்து எத்தனை கலருடைய இணைப்புன்னு சொல்லி அவர் மொத்தம் 7 கலர். இந்த 7 கலருடைய இணைப்பை ஒளியானது, வெள்ளொளியானது அந்த கண்ணாடி பட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வெளியே வரும்போது 7 கலரா பிரியுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. அதை நம்மளும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு 2-3 பொருள் இருந்தாலே நம்மளாலையும் அந்த விப்ஜிஆர் ஒளி, சூரிய ஒளி வெள்ளொளியை 7 நிறங்களா நம்மளாலையும் பிரிக்க முடியும். சரியானா? அந்த பிரிக்கக்கூடிய இதை பார்க்கலாமா? சூரிய ஒளியை 7 கலரா பிரிக்கக்கூடிய முறையை பாருங்க. ஒரு பாத்டப்ல, ஒரு சின்ன இதுல, ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துக்கிடுங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்கு உள்ள ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவிலையோ கிண்ணத்துலையோ தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள முகம் பார்க்குற கண்ணாடியை உள்ள முக்கி வச்சிருங்க. சூரிய ஒளி படுமாறு இந்த முகம் பார்க்குற கண்ணாடியை வைங்க. அப்போ இந்த வரக்கூடிய ஒளி வந்து இந்த கண்ணாடியில பட்டு என்ன செய்யும், எதிரொலிக்கும். எங்க எதிரொலிக்கும் அப்படின்னா செவுத்துல எதிரொலிக்கும். அதை ஒரு அட்டையை வச்சோ அல்லது ஒரு தாளை வச்சோ இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா அந்த வெள்ளொளியானது எதிரொலிக்கப்பட்டு என்ன செய்யப்படுது, 7 நிறங்களா பிரிக்கப்பட்டு. சரிதானா? இது ஒரு சிம்பிளான ஒரு முறை. அதே மாதிரி 4வது முறையை பாரு, ஒரு பேட்டரி லைட்டு, அதாவது 2வது, நம்ம இதுல 2வது முறை. அதே மாதிரி சூரிய ஒளி கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பேட்டரி லைட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தண்ணி எடுத்துக்கணும், கண்ணாடியை உள்ள முக்க வைக்கணும், இந்த பேட்டரியை வச்சு இந்த இதில் அடிச்சிட்டோம் அப்படின்னா
அந்த ஒளி இந்த தண்ணிக்குள்ள போய் கண்ணாடிக்குள்ள பட்டு என்ன செய்யும் அப்படின்னா செவரில் நம்மளுக்கு என்ன செய்யும் 7 நிறங்களா என்ன செய்யப்பட்டிருக்கும், பிரிக்கப்பட்டிருக்கும். இதுவும் இல்லை நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா இதை தவிர இன்னொரு முறை இருக்கு. அடுத்து என்ன முறை அப்படின்னா, ஒரு சிடி நம்ம வீட்டில் அடிக்கடி பயன்படுத்துகிற சிடி பார்த்துருக்கோம், பார்த்துக்க அந்த சிடியை வச்சு என்ன செய்யலாம், சூரிய ஒளியை 7 நிறங்களா பிரிக்கலாம். இப்படி சிடி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தரையில் வச்சுக்கிட்டு பேட்டரி லைட்டை வச்சு அந்த சிடியுடைய கண்ணாடி பரப்பில் அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்யும், 7 நிறங்கள் பிரிக்கப்பட்டு தெரியும். தெரியுதா? அப்போ நம்மாலையும் சூரிய ஒளியை அதாவது லைட்டை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா 7 நிறங்களா என்ன செய்யலாம், பிரிக்க முடியும். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வீட்டில் வச்சு என்ன செய்யும், செஞ்சு பாருங்க. அடுத்தது, you remember, I suppose, the story of an apples falling on his head. நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம வச்சுக்கணும், வைங்க, ஆப்பிளுடைய அவர் ஐசக் நியூட்டன் வந்து தன்னுடைய யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்து படிச்சுன்னா அந்த ஆப்பிள் வந்து என்ன ஃபாலிங் கீழே விழுந்தது, ஆன் ஹிஸ் ஹெட், அது தலையில விழுந்துச்சு. விச் லீட் ஹிம், அப்படி தலையில விழுந்த உடனே அந்த ஆப்பிள் தலையில விழுந்த உடனே அவர் என்ன செய்யறார் அப்படின்னா விச் லீட் ஹிம் டு டிஸ்கவர் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் விச் கீப்ஸ் த ஹெவன்லி பாடிஸ். ஆப்பிள் தலையில விழுந்த உடனே எல்லாரும் ஆப்பிள் தலையில விழுந்தா நம்ம என்ன செய்வோம், நம்ம தலைக்கு மேல ஏதாவது ஒரு பொருள் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த தலைக்கு மேல ஒரு பொருளை வலிக்கும், அதை வலியை அப்படி தடை விட்டுட்டு என்ன செய்வோம், போயிடுவோம். ஆனா ஐசக் நியூட்டன் வந்து அவர் தலையில ஆப்பிள் விழுந்த உடனே ஏன் ஆப்பிள் கீழே விழுந்துச்சு, ஏன் மேலே போகல, ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் வந்து கீழே விழாம மேலே ஏன் போகலன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொஸ்டின் எழுப்பி அந்த கொஸ்டின் மூலமாக அவரு இந்த உலகத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்காம இருந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் புவி ஈர்ப்பு விசை, கிராவிடேஷன். You remember, I suppose, the story of an apples falling in his head. அவர் தலைக்கு ஐசக் நியூட்டனுடைய தலைக்கு மேல தலையில ஆப்பிள் விழுந்ததை நம்ம அந்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் which lead him to discover the force of gravitation. புவியீர்ப்பு விசைய என்ற புவியீர்ப்பு விசை சக்தியை கண்டுபிடிக்க அதுதான் அவருக்கு காரணமா அமைஞ்சு. அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அவர் கண்டுபிடிச்சார். and which keeps the heavenly bodies in their courses. வானத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் தன்னுடைய வட்டப்பாதைகள்ல எப்படி சுத்திட்டு வருது, அதுக்கு என்ன காரணம், இந்த ஈர்ப்பு விசை தான். அதுதான் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் தன்னுடைய சுற்றுப்பாதை விட்டு விலகாம அந்த சுற்றுப்பாதையிலே இருக்க வைக்கிறதுக்கும் காரணம் என்னது அப்படின்னா இந்த ஈர்ப்பு விசை தான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சார். அப்போ நியூட்டன் வந்து தன்னுடைய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் தலைக்கு மேலே ஆப்பிள் விழுந்த உடனே அந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுந்துச்சு அப்படிங்கிற இதை கண்டுபிடிக்கும் போது என்ன கண்டுபிடிக்கிறாரு, கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறார். சரியா? when he had once got hold this idea, இந்த எண்ணம் வந்த உடனே, இந்த ஐடியா வந்த உடனே, இந்த ஐடியா புவியீர்ப்பு விசை என்ற ஒரு ஐடியா வந்த உடனே he never permitted his mind to rest. தன்னுடைய மூளையை, தன்னுடைய அறிவுத்திறனை அவர் அதுக்கப்புறம் ரெஸ்ட்ல விடவே இல்லை, ஓய்வு எடுக்க விடவே இல்லை, செஞ்சுக்கிட்டே இருக்கார். யாரு? ஐசக் நியூட்டன். when he had once got hold of this idea, இந்த புவியீர்ப்பு விசை இந்த ஐடியா வந்து அவர் மனசுக்குள்ள வந்த உடனே மேலிருந்து கீழே மேலே உள்ள பொருட்கள் கீழே விழும்போது பூமி தான் அதை பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே he never permitted, அவர் அனுமதிக்கவே இல்லை, his mind, அவருடைய மூளையை டு ரெஸ்ட், ஓய்வெடுக்க அவர் அனுமதிக்கவே, அதை பற்றி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. தன்னுடைய மூளையை ஓய்வெடுக்க அனுமதிக்காம அந்த புவியீர்ப்பு விசையை பற்றி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. until he had searched out all the laws. அந்த புவியீர்ப்பு விசையை பற்றி எல்லா விதமான விதிகளையும் உருவாக்குறது வரைக்கும் அவர் என்ன செய்யல அப்படின்னா ஓய்வெடுக்கவே இல்லை. by which until he had searched out all the laws by which the planets are guided through the sky. எல்லா கோள்களும் வானத்துல எவ்வாறு நீந்துகின்றன, எவ்வாறு சுழல்கின்றன என்ற விதிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அது மூலமா அந்த விதிகளை சர்ச் பண்ணி தேடி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தன்னுடைய மனசை, தன்னுடைய மூளையை அவர் என்ன செய்யல,
ஓய்வெடுக்க விடலை. அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா சிந்திச்சார். இப்போ அவர் மேல அந்த ஆப்பிள் விழுந்த அந்த கதையை பார்க்கலாம். சரியா? இது அவரு காலேஜில் உள்ள ஒரு ஆப்பிள் மரம். இன்னொரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே இருக்கிறாரு. தன்னுடைய தொலைநோக்கியினால விண்வெளியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவருக்கு மேல என்ன விழுது? ஆப்பிள் விழுது. அந்த ஆப்பிள் விழுந்த உடனே அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய புக்கையெல்லாம் வச்சுட்டு ஆப்பிள் ஏன் கீழே விழுந்துச்சு அப்படின்னு என்ன செய்யறாரு? யோசிக்கிறார். யாரு? சார் ஐசக் நியூட்டன். மேல இருந்து கீழே விழுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு திரும்ப மேலே போட்டு பார்க்குறாரு. அது எங்க விழுது? கீழே விழுது. அப்போ அதை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு. கீழே விழுறத அவர் இன்னொரு பொருளை தூக்கி போடுறாரு. 2 பொருளையும் ஒரே நேரத்தில் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறாரு. 2 பொருளும் ஒரே நேரத்தில் கீழே விழுது. அப்போ அதையும் என்ன செய்யறாரு? அவர் ஆராய்ச்சி பண்றாரு. இப்படி அவர் ஆராய்ச்சி பண்ணி தான் என்ன செஞ்சார் அப்படின்னா தன்னுடைய தன்னுடைய முடிவில் வானத்தில் உள்ள பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்ற விதியை கண்டுபிடிக்கிறார். யாரு? சார் ஐசக் நியூட்டன். திஸ் ஹி டிட் அஸ் thoroughly as if he had gone up among the stars and tracked them into their orbits. This he did as thoroughly as if he had gone up among the stars. இந்த செயலானது அவரை எங்க கொண்டு போயிடுச்சு அப்படின்னா அவரை வந்து நட்சத்திரங்களுக்கு இடையே கொண்டு போயிடுச்சு. and tracked them in their orbits. நட்சத்திரங்களுக்கு இடையில அவர் கொண்டு போய் அந்த ஆர்பிட்ஸுக்கு இடையில கொண்டு போய் அது எப்படி எப்படி உருவாக்குது அப்படி எண்ணங்களால அவரை உடம்புல போகல, அவருடைய எண்ணங்கள் அங்க கொண்டு போய் அந்த நட்சத்திரங்கள் அந்த கோள்கள் எவ்வாறு தன்னுடைய பாதையில சுற்றி சுழல்கின்றன என்பது அவர் என்ன செய்கிறார்? கண்டுபிடிக்கிறார். as a boy, அவர் சிறுவனாக இருந்த போதிலும் he had found out the mechanism of a windmill. சிறுவனாக இருந்த போது அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா விண்டு மில்லுக்கு உள்ள போய் என்னென்ன பாகங்கள்லாம் அதில் இருக்கு, அதனுடைய மெக்கானிசத்தை அது எப்படி இயங்குது என்பதை பற்றி அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரோ அதே போல அண்ட் as a man, ஒரு பெரிய மனுஷனா வளர்ந்ததுக்கு அப்புறம் he explained to his fellow men that the mechanism of the universe, இந்த உலகத்தில் உள்ள இந்த அண்ட சராசரங்கள் பெரிய அண்டவெளியில எப்படி எப்படி கோள்கள் இயங்குது என்ற மெக்கானிசத்தை தன்னுடைய சக அறிவாளிகளுக்கு சக விஞ்ஞானிகளுக்கு அவர் சொன்னார். சின்ன பையனா இருக்கும்போது as a boy he had found out the mechanism of a windmill. விண்டுமில் எப்படி இயங்குது, அதனுடைய மெக்கானிசம் என்ன, உள்ள என்னென்ன இயந்திரங்கள் இருக்கு, எப்படி எப்படி இயங்குதுங்கிற விளக்கத்தை சொன்னவர். and as a man, ஒரு பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் he explained, அவர் விளக்குனாரு to his fellow man, தன்னுடைய சக மனிதர்களுக்கு சொன்னார், தன்னுடைய விஞ்ஞானிகளுக்கு சொன்னார் the mechanism of the universe, அண்ட சராசரங்கள் எப்படி இயங்குது, நட்சத்திரங்கள் எப்படி இயங்குது, கோள்கள் எப்படி இயங்குது என்பதை பற்றி தெளிவா சொன்னார். அதுக்கு கோள்கள் இயங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இரு அண்டத்தில் உள்ள 2 பொருட்களுக்கு இடையே உள்ள விசைகள் மூலமா அந்த பொருட்கள் இயங்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா வந்து F = G × M1 × M2 / D². இதை உங்க 12ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிசிக்ஸ் புக்ல படிப்பீங்க. While researching, he was accustomed to spend night after night a lofty tower gazing at the heavenly bodies through the telescope. ஒவ்வொரு நாள் இரவுலையும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுவார். யாரு? சார் ஐசக் நியூட்டன். எதை ஆராய்ச்சி பண்ணுவாரு? வானத்தை. While researching, he was accustomed to spend night after night in a lofty tower. ஒரு டவருக்கு மேல உட்காந்து வழக்கமாக ஒவ்வொரு நாளும் வழக்கமாக என்ன செய்வார் அப்படின்னா டவர்ல உட்காந்து கேசிங் அட் ஹெவன்லி பாடிஸ், வானத்தில் உள்ள பொருட்களை அவர் ஆராய்ச்சி பண்ணார். த்ரோ எ டெலஸ்கோப், தொலைநோக்கி வச்சு ஆராய்ச்சி பண்ணுவார். இப்படி உட்காந்து டெலஸ்கோப் வச்சு வானத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவார். அதுல என்னெல்லாம் இருக்கு, வானத்துல என்ன, டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்போது தூரத்தில் உள்ளது பக்கத்துல தெரியும், தூரத்தில் உள்ள என்ன தெரியும், பக்கத்துல தெரியும். இப்போ நம்ம நட்சத்திரங்கள் பார்க்கறதுக்கு நம்ம விண்வெளியில நைட்டு ஒரு 8 மணிக்கு மேல 9 மணிக்கு மேல நம்மளுடைய மாடிக்கு ஏறி வானத்தை பார்த்தோம்னா நிறைய நட்சத்திரங்கள் தெரியும். பார்க்கறதுக்கு நட்சத்திரங்கள் ரொம்ப சின்னதா இருக்கலாம், ஆனா அது ஒவ்வொன்றும் நம்ம சூரியனோட பெருசு. ஒவ்வொரு நட்சத்திரமும் எதுதான் அப்படின்னா சூரியன் தான். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒரு சூரியன் தான்பா. அந்த சூரியனை சுற்றி என்ன இருக்கலாம், கோள்கள் இருக்கலாம். நம்மளே மாதிரி பூமி, நிறைய பூமிகள் இருக்கலாம். நம்ம பூமி சோலார் சிஸ்டம் வந்து சூரிய குடும்பம் வந்து இந்த இடத்துல இருக்கு. இது ஃபுல்லாவே என்ன அண்டம் அப்படின்னா மில்கி வே கேலக்சி, பால்வழி அண்டம் அப்படின்னு பேர்.
அப்போ இப்படி ஒரு அண்டம் மட்டும், ஒரு விண்வெளி மட்டும் கிடையாது. இதே மாதிரி நிறைய அண்டங்கள் இருக்கு. 10^11 அண்டங்கள் நம்மளுக்கு இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்போ அவரு தொலைநோக்கி வச்சு பார்க்கும்போது, வானவில் பொருட்களை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அந்த தூரங்களை அந்த தொலைநோக்கி வச்சு பார்த்து ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு கோள்களும் எவ்வாறு இயங்குது என்பதை பார்த்தார். இது ஒரு அண்டம். இது எப்படி இருக்கு? சுருள் வடிவில் இருக்கு. இந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு சூரியன், அந்த ஒவ்வொரு சூரியனும் அதுக்கு இடையில என்ன இருக்கலாம்? கோள்கள் இருக்கலாம், துணைக்கோள்கள் இருக்கலாம். இப்படி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஒளி ஆண்டுகள் ஆகலாம். பார்க்கறதுக்கு அது சின்னதா இருக்கலாம். ஆனா விண்வெளியில் உள்ள தொலைவு என்பது எண்ணில் அடங்க முடியாது, கணக்கில் அடங்காது. ஒரு சின்ன இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு 5 லட்சம் வருஷம் ஆகலாம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு பார்க்கறதுக்கு தான் அது ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா நம்மளுக்கு அது 5 லட்சம் வருஷம் ஆகலாம். 5 லட்சம் வருஷம்னா கணக்கு பாருங்க. நம்மளுக்கு ஆயுசு எத்தனை? 100 வருஷம் தான், அல்லது 60 வருஷம் தான். சில பேர் 80 வருஷம் வாழ்றாங்க, 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. அது ரொம்ப பாட்டிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து இந்த சூரியக்கு இந்த மையத்திலிருந்து, இந்த அண்டவெளியினுடைய மையத்திலிருந்து ஓர பகுதிக்கு செல்வதற்கு நிறைய காலங்கள் பிடிக்கும். அது ஒளியாண்டு என்ற இடத்துல அழைக்கப்படுது. இப்போ அந்த மாதிரி உள்ள விண்வெளிகளையும் இந்த கோள்களையும் நட்சத்திரங்களையும் அவர் ஆராய்ச்சி பண்ணார். His mind was lifted far above the things of this world. He may be said indeed, to have spent the greater part of his life in worlds that lie thousands and millions miles away, for where the thoughts and the heart are, there is our true existence. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய மைண்ட், அவருடைய எண்ணங்கள், அவருடைய மனசு, அவருடைய அறிவு, அவருடைய மூளை was lifted far above the things of this world. இந்த உலகத்திலிருந்து தள்ளி தூரமா இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுக்கு மேலதான் அவருடைய எண்ணங்கள்லாம் இருக்கு. He may be said, அவர் சொன்னாரு, indeed to have spent the greater part of his life in worlds that lie thousands and millions of miles away. நான் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும், அப்ப அவர் என்ன சொன்னார்னா, அண்டவெளி என்பது பறந்து விரிந்தது. நாம குறுகிய இடத்துல, இந்த இடத்துலதான் இருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனா அண்டவெளி என்பது இவ்வளவு பெரிய அண்டவெளி. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, his mind was lifted far above the things of this world. He may be said indeed to have spent the greater part of his life in worlds that lie thousands and millions of miles away. நாம இந்த ஆயிரக்கணக்கான மற்றும் மில்லியன் கோடிக்கணக்கான மைல் தூரங்களை, இந்த கிலோமீட்டருக்கு அப்புறம், மைல்ஸுக்கு அப்புறம் உள்ள, மைல்களுக்கு அப்புறம் உள்ள இந்த உலகத்துல என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நோக்கிட்டு என்னுடைய பயணம் இருக்கு. For where the thoughts and hearts are there, there is our true existence. அதுதான் உண்மையா நாம வாழக்கூடிய இடம். அந்த அண்டங்களுக்கு இடையில என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை பத்தி சிந்தனைகள் வேணும், அதை பத்தி அறிவு வேணும். நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி பரந்த வெளியில கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னுடைய எண்ணம். அதை நோக்கி தான் என்னோட பயணம் இருக்குன்னு என்ன செஞ்சாரு அவர் சொன்னார். நியூட்டன் lived to be a very old man, renowned thinker, and was made a member of parliament and received the honor of knighthood from the king. இது நியூட்டனுடைய பெருமைகளை பத்தி சொல்லுது. நியூட்டன் lived to be a very old man. அவர் ரொம்ப வயசான ஆளா இருந்தாரு. renowned thinker, புதிய கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரராக இருந்தாரு. and was made a member of parliament. பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தார். and received the honor of knighthood from the king. knighthood என்ற ஒரு பட்டத்தை அவருக்கு கொடுத்தாங்க. நம்ம நாட்டில் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இங்கிலாந்து நாட்டில் இங்கிலாந்து அரசர் நைட்ஹுட் என்ற அந்த நாட்டில் கல்வியில சிறந்து வளர்ந்தவங்க, போர்க்களத்துல சிறந்து வழங்கியவங்க, பெரிய கண்டுபிடிச்சவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பட்டம் கொடுப்பாங்க, நைட்ஹுட் என்ற பட்டம். யாரெல்லாம் இந்த நைட்ஹுட் என்ற பட்டத்தை வாங்குறாங்களோ அவங்கள கிங், அரசர் கௌரவிப்பார். அந்த நைட்ஹுட் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்ய அப்படின்னா ஒரு பட்டம் இருக்கும், சார்.
சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சர் ஐசக் நியூட்டன் அந்த பாடத்தை நம்ம முதல்ல பார்த்தோம்ல, இது ஒரு பட்டம். இது சார் கிடையாதுப்பா, சர். சர் என்பது ஆங்கில அரசாங்கம் இங்கிலீஷ் நாட்டில் அந்த அரசர் வந்து அந்த நாட்டில் தலை சிறந்து விளங்கினவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் நைட்ஹுட். சரிதானா? அந்த பட்டத்துக்கான இது இப்படித்தான் இருக்கும். அங்கே தான் பட்டம் வாங்குவாங்க. அரசியா இருப்பாங்க, அரசன் இருக்காங்க. இங்கிலாந்து நாட்டில் அரசி இருக்கும்போது அந்த அரசி தன்னுடைய வாளால அந்த பட்டம் பெற்றவரை கௌரவிப்பாங்க. அந்த அதனுடைய பதக்கம் வந்து இந்த இந்த மாடல் இருக்கும். இது நைட்ஹுட் பட்டம் வாங்கினவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதக்கம். அந்த பதக்கத்தை பட் ஹி கேர்ட், அவருக்கு உயர்ந்த பதவி ஒரு பட்டம் கொடுத்தா. அது என்ன பட்டம்? அது அந்த நாட்டோட உயர்ந்த பட்டம். சரி, நைட்ஹுட் என்ற பட்டம். பட் ஹி கேர்டு லிட்டில் ஃபார் எர்த்லி ஃபேம் அண்ட் ஹானஸ். பூமியில கொடுக்கக்கூடிய இந்த மதிப்பு மரியாதைகள் எல்லாம் அவர் ரொம்ப கேர்டு லிட்டில், ரொம்ப குறைவாகத்தான் மதிச்சார். அவர் மதிக்கலன்னு இல்லை, மதிச்சாரு. ஆனாலும் அண்ட் ஃபெல்ட் நோ ப்ரைட் இன் திஸ் வாஸ்ட்னஸ் ஆஃப் ஹிஸ் நாலேஜ். ஆனா அதை பற்றி அவர் என்ன செய்யல, பெருமைப்பட்டுக்கல. தன்னுடைய அறிவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இதை பார்த்து அவர் பெருமைப்படுத்தல. ஆல் தட் ஹி ஹேட் லேர்ன்டு ஒன்லி மேட் ஹிம் ஃபீல் ஹவு லிட்டில் ஹி நியூ இன் கம்பேரிசன் டு வாட் ரிமைன்டு டு பி நோன். அவர் சொல்றாரு, நான் என்ன சாதிச்சிட்டேன்னு சொல்லி எனக்கு இந்த பட்டம் கொடுக்குறாங்க என்று அவர் நினைக்கிறார். நான் அவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் பண்ணல, நான் குறையத்தான் சாதனை பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சாதனை எப்படிப்பட்டதுன்னா, ஆல் தட் ஹி ஹேட் லேர்ன்டு ஒன்லி மேட் ஹிம் ஃபீல் ஹவு லிட்டில் ஹி நோ. நான் எவ்வளவு தூரம் குறைய அறிஞ்சிருக்கேன் அப்படின்னா, இன் கம்பேரிசன் டு வாட் ரிமைன்டு டு பி நோன். நான் அறிஞ்சதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் என்னுடைய கம்பேரிசனை சொல்றேன், ஒரு ஒப்புமை சொல்றேன் கேளுங்க. ஐ சீம் டு மை செல்ஃப் லைக் எ சைல்டு. நான் ஒரு குழந்தை போல என்ன உணர்றேன் அப்படின்னு சொல்றார். எப்படிப்பட்ட குழந்தை போல உணர்ற அப்படின்னா, தான் அறிஞ்ச கல்வியை பற்றி சொல்றதுக்கு அவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட குழந்தை போல உணர்றோம்னா, ஐ சீம் டு பி டு மை செல்ஃப் லைக் எ சைல்ட் ஹி அப்சர்வ்ட் பிளேயிங் ஆன் த சீ சோர். ஒரு கடற்கரையில் விளையாடிக்கக்கூடிய குழந்தை போல உணர்றான். அண்ட் பிக்கிங் அப் ஹியர் அண்ட் தேர் எ கியூரியஸ் செல் ஆர் எ pretty pebble while the boundless ocean of truth lies undiscovered before me. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு குழந்தை போல உணர்றேன். எப்படிப்பட்ட குழந்தை அப்படின்னா, என்ன எனக்கு நிறைய தெரியும் நீங்க நினைக்காதீங்க. நான் தெரிஞ்சது எப்படின்னா, எனக்கு குறையத்தான் தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு கம்பேரிசன், ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. நான் வந்து ஒரு குழந்தை, ஐ சீம் டு மை செல்ஃப் லைக் எ சைல்ட் ஹி அப்சர்வ்ட் பிளேயிங் ஆன் த சீ சோர். கடற்கரையில் விளையாடுறதுக்கு குழந்தை மாதிரி நான் உணர்றேன். அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா, கடற்கரை மணல்ல ஒரு இந்த என்னது அப்படின்னா பெபிள், கல், கூழாங்கல். அடுத்து என்னது அப்படின்னா அந்த செல்லுன்னா என்ன அப்படின்னா நத்தை ஓடு, ஓடு நத்தை ஓடுகள் அதெல்லாம் பிறக்குது. அந்த மாதிரி ஓட பிறக்கிட்டு இப்ப இந்த கூழாங்கல்ல பிறக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தை போல நான் உணர்றேன். ஆனா எனக்கு முன்னாடி கடற்கு எல்லையே இல்லாத கடல், ஒயில் த பவுண்ட்லெஸ் ஓசியன், எல்லையே இல்லாத பெருங்கடல் என்ன செய்யுது எனக்கு முன்னாடி இருக்கு. அது எப்படிப்பட்ட பெருங்கடல் அப்படின்னா, ட்ரூத் லைஸ், அங்கதான் உண்மை ஒளிஞ்சிருக்கு. அன்டிஸ்கவர்டு, இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத உண்மைகள் எல்லாம் எனக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய பெருங்கடலை பார்க்கிறேன். அது என்ன பெருங்கடல்? அறிவு பெருங்கடல். அப்ப அறிவு பெருங்கடல் இவ்வளவு அளவுக்கு இருந்தது அப்படின்னா, நான் உணர்ந்தது, நான் கண்டுபிடிச்சது என்பது இவ்வளவுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறார். யாரு? சார் ஐசக் நியூட்டன் சொல்றார். நான் குறைய அளவுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னோட கண்டுபிடிப்பு இவ்வளவுதான். ஆனா எனக்கு முன்னாடிக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு வந்து எவ்வளவு அப்படின்னா, அந்த அறிவு பெருங்கடல் இந்த அளவுக்கு இருக்கு. நான் கண்டுபிடிக்கவே இல்லை, நான் குறையத்தான் கண்டுபிடிச்சேன்னு என்ன செய்யறாரு, உதாரணம் சொல்றார். அதனால என்னுடைய பாராட்டுக்கள், எனக்கு அளிக்கக்கூடிய பாராட்டுகள்லாம் என்னோட மனசுல ஏறாது. நான் நிறைய இன்னும் கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யறாரு அப்படி சொல்றாரு. அட் லாஸ்ட் இன் 1927, at last in 1727, when he was 85 years old, Sir Isaac Newton died. அவர் என்ன செய்யறாரு? இறந்து போறார். யாரு? ஐசக் நியூட்டன் இறந்து போறார். அப்போ இந்த கடற்கரை மணல்ல விளையாடக்கூடிய இந்த சிறுவர்கள் இந்த மண்ணு எல்லாத்தையும், மண்ணு அப்புறம் கூழாங்கல், அப்புறம் வந்து நத்தை ஓடுகள், கிழிஞ்சல்கள் எல்லாத்தையும் பிறக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெருங்கடல் என்பது இன்னும் நிறைய உள்ள ஒழிச்சிருக்கு. நிறைய கண்டுபிடிக்க முடியாத உண்மைகள் எல்லாம் அதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி என்ன செய்யறாரு ஐசக் நியூட்டன் தன்னுடைய அறிவுத்திறனை ஒப்பிட்டார்.
என்னுடைய அறிவுத்திறன் என்பது நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு எல்லாம் ரொம்ப சின்னது. எனக்கு முன்னாடி பெருங்கடல்ல பெரிய அதாவது பெரிய கடல் அளவுக்கு உள்ள உண்மைகள் இன்னும் ஒழிஞ்சிருக்கு. நான் அதை நான் கண்டுபிடிக்கவே இல்லைங்கிறார். அட் லாஸ்ட் when he was 85 years old, at last in 1727 when he was 85 years old, 85 வயசுல 1727 வருஷத்துல சர் ஐசக் நியூட்டன் டைட், அவர் இறந்து போயிட்டார். ஆர் ரேதர் he ceased to live on earth, அவர் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தடை செய்யப்பட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவர் இறந்து போயிட்டாரு அல்லது இந்த உலகத்துல வாழ்வதற்கு தடை செய்யப்பட்டார்னு அர்த்தம் அப்படின்னு கொண்டுக்கலாம். அவர் இறந்துட்டார் எப்போ? 1727. we may be permitted to believe that he is still searching out the infinity wisdom and godness of the creator as earnestly and with even more success than while he spirit animated a mortal body. அப்ப நாம நினைக்கலாம் அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா நாம நினைக்கலாம் அப்படின்னா we may be permitted to believe, நாம எப்படி நினைக்கலாம், எப்படி நம்பலாம், that he still searching out the infinity wisdom and godness of the creator, படைத்த கடவுளுடைய அறிவையும் அவருடைய கடவுள் தன்மையும் இந்த விண்வெளியை இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு என்பதை பற்றியும் அவர் ஆராய்ச்சி பண்ண இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதை வச்சு அனிமேட்டட் அண்ட் மார்டல் பாடி, தன்னுடைய இறந்து போகாத அந்த உடலை வச்சு அந்த உயிரை வச்சு என்ன செய்யலாம், ஆராய்ச்சி பண்ண போயிருக்கலாம் அப்படின்னு நாம நினைக்கலாம். he has left a fame behind him which will be as endurable as if his name were written in letters of light formed by the stars upon the midnight sky. I love to hear about mechanical contrivances such as the water clock and the little windmill. He has left a fame behind him. அவர் தனக்கு பின்னாடி ஒரு புகழை விட்டுட்டார். என்ன புகழை விட்டுட்டு போனார் அப்படின்னா, which will be as endurable as if his name were written in letters of light. ஒளியால அவர் பேரு விண்வெளியில எழுதப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழோட தான் அவர் இந்த உலகத்தை விட்டு போனார். formed by the stars upon the midnight sky, நள்ளிரவு வானத்துல அந்த ஒளியால அவர் பேர் எழுதப்பட்டிருக்கும். I love to hear about mechanical contrivances as such as the water clock and the little windmill. இந்த வாட்டர் கிளாக்ல இந்த நீர்க்கடிகாரம், அப்புறம் விண்ட்மில் காற்றாலை, இதெல்லாம் நான் உருவாக்குனேன். இதனுடைய பேரும் புகழனால என்னுடைய பேர் அவருடைய பேர் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா விண்வெளியில எழுதப்பட்டிருக்கும். இரவு நேரத்துல நட்சத்திரங்கள் வரும்போது formed by the stars upon the midnight sky, தன்னுடைய ஒளியா நட்சத்திரங்களால் உருவாக்கக்கூடிய ஒளியால அவருடைய பேர் விண்வெளியில எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு செஞ்சாங்க சொன்னாங்க. ரிமார்க்டு ஜார்ஜ், சப்போஸ் இஃப் சர் ஐசக் நியூட்டன் had only thought of it, I suppose if Sir Isaac Newton had only thought of it, he might have found out the steam engine and railroads and all other famous inventions that have come into use since his day. Very possibly he might, replied Mr. Temple. I love to hear about mechanical contrivances such as the water clock and the little windmill, remarked George. ஜார்ஜ் என்பவர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஐசக் நியூட்டனுடைய மெக்கானிக்கல் சின்ன சின்ன அந்த இயந்திரங்களுடைய சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளை பற்றி அவர் என்ன செய்யறார், ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னார். யாரு? ஜார்ஜ். ஆனா ஐ சப்போஸ் இஃப் சர் ஐசக் நியூட்டன் had only thought of it, ஐசக் நியூட்டன் மட்டும் நினைச்சிருந்தார்னா he might have found out the steam engine, நீராவி எந்திரத்தை கண்டுபிடிச்சிருப்பார், and railroads,
இருப்பு பாதைகளை, ரயில் பாதைகளை கண்டுபிடிச்சிருப்பார். அண்ட் ஆல் த அதர் ஃபேமஸ் இன்வென்ஷன், சிறந்த மற்ற கண்டுபிடிப்புகளை அவரால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். தட் ஹாவ் கம் இன் டு யூஸ் சின்ஸ் ஹிஸ் டே, அவருடைய நாளில இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கண்டுபிடிப்பையும் அவரால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். வெரி பாசிபிளி ஹி மைட், உண்மையிலேயே அவரால் முடியும். அப்படிப்பட்ட ஆள் தான் யார் அப்படின்னா ரிப்ளைடு மிஸ்டர் டெம்பிள். அவர் விண்டு மில்லையும் வாட்டர் கிளாக்கையும் மட்டும் கண்டுபிடிக்க பிறந்தவர் அல்ல. அவர் நினைச்சிருந்தா இந்த உலகத்தில் உள்ள எல்லா கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவு பெரிய அறிவுக்கு சொந்தக்காரர் தான். அண்ட் நோ டவுட் a great many people would think, சந்தேகமே வேண்டாம், அண்ட் நோ டவுட் a great many people would think it more useful to manufacture steam engines than to search out the system of the universe. இந்த விண்வெளி இந்த விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்றதை விட, இந்த விண்வெளி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, நட்சத்திரங்கள் என்று உருவாக்கப்பட்டிருக்கு என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்றதை விட நிறைய அறிவாளிகளுக்கு, விஞ்ஞானிகளுக்கு நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறது நிறைய ஆர்வம். ஆனா அப்படிப்பட்ட ஆள் அவர் கிடையாது. யாரு? சர் ஐசக் நியூட்டன். அதர் கிரேட் அஸ்ட்ரானமர்ஸ், விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை விட, பிசைட்ஸ் நியூட்டன், நியூட்டனை தவிர, அதர் கிரேட் அஸ்ட்ரானமர், விண்வெளி ஆராய்ச்சி பண்றவங்கள நியூட்டனை தவிர, have been endowed with மெக்கானிக்கல் ஜீனியஸ். அவர் மட்டும்தான் ஒரு மெக்கானிக்கல் ஜீனியஸ். இந்த விண்வெளி எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிச்ச ஒரு அறிவாளி அவர் தான். There was David's Rittenhouse, an American. He made a perfect little water mill when he was only 7 or 8 years old. But this sort of ingenuity there was David Rittenhouse, an American. He made a perfect little water mill when he was only 7. இன்னொரு அமெரிக்க, இவர் சர் ஐசக் நியூட்டன் இங்கிலாந்து நாட்டுக்காரரு. அதே போல அவரை மாதிரி ஒரு சிறந்த அறிவாளி யார் அப்படின்னா டேவிட் ரிட்டன்ஹவுஸ், an American. He made a perfect little water mill. அவர் நீர் மில்லை தயாரிச்சார், தண்ணி இறைக்கிற மில்லு. எப்படி காற்றாலை மூலமா தண்ணி, அதாவது காற்றாலை மூலமா மின்சாரம் தயாரிக்கிறோமோ, அது மாதிரி காற்றாலை மூலமா நீரை கிணத்துல இருந்து நினைச்செல்லாம் கொண்டு வரலாம். அதை தயாரிச்சவர் யார் அப்படின்னா டேவிட் ரிட்டன்ஹவுஸ். when he was only 7, 7 வயசா இருக்கும்போது கண்டுபிடிச்சார். ஆர் 8, 7 அல்லது 8 வயசா இருக்கும்போது அதை கண்டுபிடிச்சார். அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த வாட்டர் மில்லை கண்டுபிடிச்சார். யாரு? டேவிட் ரிட்டன்ஹவுஸ். அவர் அமெரிக்க அறிவாளி. பட் திஸ் சார்ட் ஆஃப் இன்ஜெனியூட்டி இஸ் பட் a mere terrible in comparison with the other talents of such man. இவர் சிறந்த அறிவாளி. இப்படி ஒவ்வொரு அறிவாளியோட திறமைகளை நம்ம ஒப்பிடுறது என்பது அப்படின்னா ஒப்பிடுவது தவறானது. எல்லா மனுஷர்களுக்கும், எல்லா விதமான ஸ்காலர்களுக்கு இடையில, ஒவ்வொரு ஸ்காலருக்கு இடையில ஒவ்வொரு திறமை உண்டு. இப்படி பார்த்த அந்த திறமைகளை அவங்க பெரிய ஆளா, இவங்க பெரிய ஆளா நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த பாடத்தை முடிக்கிறாங்க. இவர் தான் டேவிட் ரிட்டன்ஹவுஸ். இவர் தான் என்ன செஞ்சாரு, வாட்டர் மில்லை கண்டுபிடிச்சாரு, அமெரிக்க விஞ்ஞானி. இந்த புக்கினுடைய முக்கியமான பகுதியில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, வீல்ஸ்னானது சக்கரங்கள். நம்ம உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வீல்ஸ் அவர் கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன். மேன்ஸ் கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன். வீல் இஸ் ஃபண்டமெண்டல் டு டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் த வேர்ல்ட் இன் விச் வி லிவ் டுடே. சக்கரங்கள் தான் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் மிக சிறந்தது. ஏன் அப்படின்னா சக்கரங்கள் மூலமாகத்தான் ஒரு மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட், இடம் மாறி போறான். அப்புறம் விவசாய நிலங்களில் சக்கரங்கள் மூலமாக உழுறோம். அப்புறம் இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகளில் சக்கரங்கள் தான் பயன்படுது. அண்ட் த வேர்ல்ட் இன் விச் வி லிவ் டுடே, எல்லா இடங்கள்லையும் சக்கரங்கள் தான் நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடங்களும் சக்கரம் தான் பயன்படுது. அது மூலமாக தான் நம்ம இந்த உலகத்தில் உயிர் வாழ்றோம். அப்போ நியூட்டனுடைய கண்டுபிடிப்புகள் எப்படி ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி சக்கரங்களும் ரொம்ப முக்கியமானது. இந்த பாடம் ஃபுல்லாகவே நியூட்டனுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி பார்த்தோம். அந்த கண்டுபிடிப்புகளை திரும்ப ஒருக்க பாருங்க. இந்த பாடத்தை ஃபுல்லாக வாசித்து பாருங்க. சந்தேகமான வார்த்தைகள், புதிய வார்த்தைகளை குறித்து உங்களோட நோட்டில் கொடுத்துக்கிடுங்க. சரிதானா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.